ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.from பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், array.prototype தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து array.from பார்க்கலாம். அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் அரேல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் அ நேம் லைக் இப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் திஸ் ஃபார்மேட் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அரேவாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ array.from அண்ட் இதுக்குள்ளே வந்து என்னோடய வேல்யூ என்ன வேல்யூ நான் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து நேம் போட போகிறேன். ஸோ நேம் அண்ட் வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் ரிசல்ட் அண்ட் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் ரிசல்ட். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? சேவ். அண்ட் இப்போ அவுட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து நம்ம வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அரேவாக கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ ஈச் கேரக்டர் வந்து ஒரு நியூவான எலமெண்ட்டாக வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அரே ஃப்ரம்மாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ங்க. நீங்கள் எந்த அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஆன் எவ்ரி மேப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ. ஓகே, ஸோ இப்போ அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க. array.from அப்படின்னா ஒரு அரே இல்லாத விஷயத்தை வந்து நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணுறது தான் array.from. ஓகே, cool.